இந்த ஆராதனையில் செய்து கொடுக்கும்படியாக வாய்ப்பு வழங்கிய ஆயர் அவர்களுக்கும், ஆயர் அம்மா அவர்களுக்கும், WCS பிரசிடென்ட், மெம்பர்ஸ் மற்றும் சபையின் பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நான் என்னுடைய சொல்ல வந்த காரியங்களை சற்று சுருக்கமாகவும் சற்று வேகமாகவும் சொல்லுகிறேன். தேவன் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைவணங்கி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள தகப்பனே, இந்த இனிமையான ஓய்வு நாளின் காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸோ இன்றைக்கி WCS சண்டேயில் செய்தி கொடுக்கும்படியாக ஒவ்வொரு வருஷமும் பெண்கள் ஞாயிறு ஆராதனையில் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி WCS பெண்கள் ஞாயிறு அப்படின்னாவே அதிகமாக பேசப்படுகிற பெண்கள்னு பார்த்தா எஸ்தர், ரூத், மரியாள், அன்னாள், இப்படிப்பட்ட பெண்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அன்டோல்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் யாகேல், அது வேதத்தில் இடம்பெற்று பட் அதிகம் பேசப்படாத ஒரு பெண்ணாக இருக்கிற யாகேலினுடைய சரித்திரத்தை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்காக நான் வேத பகுதியாக தெரிந்து கொண்ட பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 24 வசனங்கள் இருக்குது. ஸோ யாகேலை குறித்து பேசுவதற்கு முன்பாக அவர்களை குறித்து முன்னாடி நடந்த கொஞ்சம் ஹிஸ்ட்ரி நான் சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. ஆண்டவர் மீட்டெடுத்து அவர்களை கூட்டிகிட்டு வராங்க. திரும்ப திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் அதிகமாயிட்டே போகுது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானானியர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்துட்றாரு. அப்போ கானானில் ராஜாவாக இருந்தது யாபீன், அவருடைய சேனாதிபதியாக இருந்தது சிசரா. இந்த சிசரா 20 வருடங்களாக இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப அடிமைப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தி வருகிறாரு. அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறையீடு ஆண்டவரால் கேட்கப்படுது. அப்போ ஆண்டவர் அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தவங்க தெபோராள் அப்படிங்கிற ஒரு பெண் தீர்க்கதரிசி, அவர்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்து காரியங்களை வெளிப்படுத்துகிறாரு. அவங்க பாராக் அப்படிங்கிற ஒரு மனுஷனை வர சொல்கிறாங்க. ஸோ அவர் அவருடைய கையில் போருக்கு நீ போ, இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் பாராக் போகாமல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் வந்தீங்கன்னா தான் நான் போவேன்னு தெபோராள் தீர்க்கதரிசி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்போ தெபோராள் தீர்க்கதரிசி சரி போகலாம், ஆனால் இந்த போரில் உனக்கு மேன்மை கிடையாது, ஒரு பெண்ணோட கையில் தான் சிசராவை ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இது முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரி. இதற்கு பிறகு யாகேலை குறித்து பார்ப்போம். யாகேல் யாருன்னா, அவங்க ஒரு கேனியனாக இருந்த ஏபேரினுடைய மனைவி. இவங்க என்ன பண்ணாங்க, கேதேஸ் வனாந்திரங்களில் கூடாரங்கள் போட்டு அங்கே தங்கி இருந்தாங்க. இவ்வளவு தான் யாகேலை பற்றி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாகவே 2 அதிகாரங்களில் மட்டும்தான் இந்த யாகேல் வராங்க. பட் இவங்க பண்ணின காரியம் ரொம்ப ஒரு பெரிய காரியம். இஸ்ரவேல் ஆண்டவர் ஒரு மீட்பு திட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வரும் பொழுது அந்த இடத்துல இந்த யாகேலினுடைய பங்கு ஒரு பெரிய பங்காக இருந்துச்சு. ஸோ யாகேலினுடைய குணாதிசயங்களை பற்றியும் அவர்களுடைய குணாதிசயங்கள்லேருந்து தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை ஒரு 4 பாயிண்டாக மிக சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். முதலாவது காரியம், வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியர்களை மேற்கொண்டுறாங்க, வின் பண்ணிடுறாங்க. அந்த சூழ்நிலையில் சிசரா மட்டும்தான் தப்பிச்சு வரார். மற்ற எல்லாருமே அழிக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் சிசரா மட்டும்தான் தப்பிச்சு வராரு. அவர் எங்கே வராருன்னா, நேராக அந்த ஏபேரின் மனைவியாகிய யாகேலுடைய கூடாரத்துக்கு வராங்க. ஸோ இவங்க வரும் பொழுது யாகேல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வசனத்தை படித்தீங்கன்னா தெரியும், சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை உள்ளே கூப்பிடுறாங்க. தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே யாகேல் சிசராவை உள்ளே கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே கொண்டு வராங்க. ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்க்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள உள்ளே வச்சிடுறாங்க, கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, வாய்ப்பை அவங்களா எடுத்துக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாருக்குமே தான் வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. 1 கொரிந்தியர் 16:9 பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ வாய்ப்புங்கிறது தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் கிடையாது. எல்லாருக்குமே வாய்ப்புகளை சமமாக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வாய்ப்புகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், பயன்படுத்தி கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கடைசி வசனத்தில் பார்க்கும் பொழுது சிசராவை கொஞ்ச பிறகும் கூட இவங்க போல்டாக அங்கே பாராக் வரும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டில் போய் சொல்கிறாங்க, நீங்கள் தேடி வந்த மனுஷன் என்கிட்ட தான் இருக்கான், உள்ளவான்னு கூப்பிட்றாங்க. ஸோ அவங்க போல்டாக அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணலாம்.
இவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குமே ஒரு காமனான எனிமியாக இருந்தது யாருன்னா சிசரா. ஸோ அந்த இடத்துல எந்த ஜனங்களுக்கு எல்லா ஜனங்களுக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது சிசராவை கொல்றதுக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வாலண்டியராக போய் அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி வேதத்தில் பல எக்ஸாம்பிளை பார்க்கலாம். மரியாள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய தாயான மரியாள், அவங்களுக்கும் தூதன் வந்து சொல்லும் போது தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை அவங்க எடுத்துக்கிட்டதுனால தான் அவங்க மூலமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து ஒரு மீட்பு உண்டாச்சு. அதே போல் யாகேல் இந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டதன் மூலமாக தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மீட்பு கிடைக்குது. இது முதலாவது காரியம். ரெண்டாவது காரியம், வழிகளை உருவாக்க வேண்டும். நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சுன்னா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு பிளானிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம குழந்தைங்க வந்து எல்லாருமே ரன்னிங் ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஓடிட்டுருக்கோம். ஸோ வின் பண்ணுறது எல்லாருமே ஜெயிக்கிறோமா? கிடையாது. யாராவது ஒருத்தர் தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ எப்போ மற்ற ஓடினவங்க எல்லாருக்கிட்டையும் ஏதாவது குறை இருக்கா? கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கக்கிட்ட லேகிங்காக இருந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியம் அவங்கக்கிட்ட குறைவுபட்டிருக்கும். அதுபோல தான் நமக்கும் சவாலான சூழ்நிலைகளை வந்து நம்ம சந்திக்கும் பொழுது அல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி நம்ம சக்ஸஸ் நோக்கி போயிட்டு இருக்கும்போது நமக்குள்ள பல தடைகள் வரும். ஸோ அதுக்காக நம்ம வந்து துவண்டு பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை அந்த சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு மேற்கொண்டு போகிறவங்களா இருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்கணும். சூழ்நிலைகளை குறை சொல்லிக்கொண்டு அந்த சூழ்நிலை சுச்சுவேஷன் அப்படி இருந்தால் நான் செஞ்சுருப்பேன், அல்லது எனக்கு டைம் சரியாக இல்லை, இந்த மாதிரி சூழ்நிலைகளை குறை சொல்லிக்கொண்டு இராமல் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு சரியான பிளானிங் வந்து இம்பார்ட்டன்ட். நான் என்ன தவறு அந்த இடத்துல செஞ்சேன், ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை எப்படி நான் திருத்திக்க போகிறேன் அப்படிங்கிற காரியங்களை நம்ம சிந்தித்து நம்ம வந்து நம்மளை சேஞ்ச் பண்ணுறவங்களா இருக்கணும். இப்போ சகேயு எடுத்துக்கிட்டோம்னா, சகேயு என்ன பண்ணாரு, தப்பு பண்ணாரு, ஆனால் அதை புரிந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லும் போது, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நான் எவனிடத்துலையாவது அநியாயமாக வாங்கினதுண்டால் நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல அவர் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து திருத்தி கொண்டதுனால தான் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ இந்த காரியங்களை மனதில் கொண்டவங்களா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டோம்னாலும் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும், அல்லது தோல்விகளை கண்டு துவண்டு போகாதபடிக்கு அதை எப்படி ஒரு வின்னிங்காக கொண்டு போகணும், சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணுங்கிறத நம்ம சிந்தித்து செயல்படணும். மூன்றாவது காரியம், நம்மளுடைய உள்ளான தாளந்துகளை நாம் கண்டறிய வேண்டும். ஸோ இங்கே பார்த்தோம்னா 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அவங்க சிசரா சொல்கிறாரு, பின்னாடி யாராவது வந்தாங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஓகே இவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, வெளியில் போய் தன்னுடைய கணவனையோ அல்லது எந்த ஒரு டூல்ஸையுமோ தேடி அவங்க போக கிடையாது. அவங்க கூடாரத்துக்குள்ளே, அவங்க டெண்டுக்குள்ளேயே இருந்த அந்த ஆணியை எடுத்து சிசராவினுடைய தலையில் அடித்து கொள்கிறாங்க. ஸோ இப்போ இந்த காரியத்தை பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறாரு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு. அப்படின்னா நம்மளுடைய எபிலிட்டிஸ் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். தேவன் தெரிந்ததுனால தான் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம், நம்மளுடைய இன்னர் டேலண்ட்ஸை வச்சு எப்படி அதை பண்ணுறோம் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்கணும். இதற்கும் வேதத்தில் பல எக்ஸாம்பிள்ஸை சொல்லலாம். மோசேயை ஆண்டவர் அழைக்கும் பொழுது மோசே என்ன சொன்னார், திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் சொன்னார். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றார், உனக்கு வாயா உன் சகோதரன் இருப்பான்னு சொல்லிட்டு அவனைத்தான், மோசையைத்தான் தெரிந்தெடுத்து ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. இதே போல கிதியோனை பார்க்கலாம். கிதியோனை பார்த்தாலும் ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார் கிதியோன், என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துலயும் ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. ஸோ இப்போ எவ்வளோ ஒரு அருமையான தேவன். ஆண்டவர் நம்மளை கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியத்தை நம்மளை கொண்டு தான் செய்வார். அது எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும், தேவன் நம்மளை கொண்டு அந்த காரியத்தை செய்யணும்னா கண்டிப்பாக நம்மளை கொண்டு மட்டும்தான் அந்த காரியத்தை செய்வாருங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு வித்தியாசமானது. இந்த இடத்துல ஆண்டவர் தெபோரால கொண்டு கூட அந்த காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யாமல் ஒரு அந்நிய பெண்ணாகிய யாகேலை தெரிந்தெடுக்கிறாரு. யாகேலுக்குள்ளேயும் ஒரு ஹிடன் ஃபெய்த் இருந்ததா பார்க்குறோம். இது ஒரு பெரிய காரியம். ஸோ சுருக்கமாக சொல்லிடுறேன். அவங்களுக்குள்ள ஒரு தெரியாத நம்பிக்கை, ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த விதத்தை வந்து இவங்க யாகேல் அறிந்திருந்தாங்க. அதனால தான் அவங்க அந்நிய பெண்ணாக இருந்தாலும் கூட இவங்க இஸ்ரவேலுக்கு இவன் எனிமி அப்படின்னு அந்த இடத்துல ஒரு போல்டான ஆக்ஷன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொண்டவர்களாக நம்ம வந்து செயல்படுகிறவர்களாக இருக்கணும். கடைசியான காரியம், ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில், ஆவிக்குரிய போராட்டத்தை வந்து அவங்க போராடினாங்கன்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு சிசராவை வந்து ஒரு பாவத்திற்கு நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கலாம்.
அந்த பாவம், சிசரா, பாவம், ஆணி, ரத்தம், கொல்லப்படுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பு உண்டாகுது. இதே போல தான் இந்த காரியம் தெரியும், இது ரொம்ப பெரிய விஷயம் பேசுறது. ஸோ இந்த காரியத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பார்க்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? தன்னையே பாவ நிவாரண பலியா சிலுவையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவரும் சிலுவையில் நம்முடைய பாவங்களை தான் அறிஞ்சிருக்கிறாரு. அங்கேயும் அதே ஆணி, ரத்தம், நமக்காக குற்ற நிவாரண பலியாக தேவன் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஸோ இப்போ இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பை காட்டிலும் பெரிய அன்பு ஏதாவது இருக்கா? ஆண்டவருடைய அன்பை காட்டிலும் பெரிய அன்பு எதுவுமே இல்லை. ஆனாலும் என்னாகமம் 32:23 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாரு, பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக பாவ நிவாரண பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனாலும் பாவம் என்ன பண்ணுது? நம்மளை பின்தொடர்ந்து வருகிறது. ஸோ அப்போ அந்த ஆவிக்குரிய போராட்டம், பாவத்தை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும்? ஏசப்பா எப்படி பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது எப்படி அந்த பாவத்தை மேற்கொண்டார்? தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாகத்தான் ஆண்டவர் அதை மேற்கொள்கிறாரு. அதே போல தான் நாமளும் அந்த நம்மளை பின்தொடர்ந்து வருகிற பாவத்தை நம்ம மேற்கொள்ளணும், ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தைகளிலும் தேவனுடைய வசனங்களிலும் நம்ம அதிகமாய் நிலைத்திருக்க வேண்டும். ஸோ தேவனுடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் நம்ம நிலைத்திருக்கும் போது தேவனோடு உள்ள நம்முடைய உறவு அதிகமாய் மேம்பட்டதாக இருக்கும். ஸோ தனிப்பட்ட மனிதர்களாகி நம்ம ஒவ்வொருவரும் இந்த யாகேலினுடைய வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இந்த ஆவிக்குரிய போராட்டம், இந்த வேத வசனங்கள்ல நம்ம உறுதியாய் நிலைத்திருக்கும் பொழுது உலக பிரகாரமாக நமக்கு நேரிடுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், சவாலான சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார். அதை மனதில் வைத்துக் கொண்டவர்களாய் ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் அதிகமாய் நேரத்தை நம்ம கொடுப்போம். தேவனோடு உள்ள உறவுல அதிகமாய் பலப்படுவோம். தேவன் தம்மை வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் இரக்கம் உள்ள தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியத்திற்காய், வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. யாகேலினுடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை என் தேவன் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய போராட்டங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்த்து நிற்க தேவனோடு உள்ள உறவில் நாங்கள் அதிகமாய் பலப்படும்படியாக உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்குள்ளாக கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த